அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவு, ஒரு வரலாற்று சான்று, வரலாற்று ஆதாரம், ஒரு வரலாற்று பொக்கிஷம். இது பொன் வேய்ந்த பெருமாள். இந்த நாணயத்தினோட பேர். தமிழ் எழுத்துக்கள், தமிழ் மொழி பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாணயம். தமிழ் மொழி பொறிக்கப்பட்ட நாணயங்கள், பலதரப்பட்ட நாணயங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாணயம். இது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நாணயம். பாண்டியா காயின். சேர சோழ பாண்டியாங்கிறதுல பாண்டியா காயின். இது சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவில், இந்த உலகத்தின் மைய புள்ளி. அந்த கோவிலுக்கு பொற்கூரை வேய்ந்ததை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு நாணயம் வெளியிட்டார் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அந்த பொற்கூரை வேய்ந்த பெருமாள் தான் இவர். பொன் வேய்ந்த பெருமாள் அப்படி இருக்க பொன்வேய்ந்த பெருமாள் அப்படின்னு எழுதியிருக்கும். இது மீன், இது குத்து வாள், இது அங்குசம். யானையை அடக்குவாங்கள்ல அந்த அங்குசம். இந்த பக்கமும் ஒரு இந்த மீனோட தோற்றம் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு மீனோட தோற்றம் இருக்குது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் மீனாக இருக்கும். ஆனால் இது மூணும் தான் உங்களுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமாக பப்ளிக்காக தெரியுது. என் கைக்கு ஒரு 26 வருஷம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மனிதன் நிற்கும் நிலை. ராஜராஜ சோழன் நாணயத்தில் இருக்கும்ல, அது மாதிரி இது ஒரு மனிதன் நிற்கும் நிலை. இது முகம், இது கண்ணு மூக்கு, இது ரெண்டும் கை, இது இதயப்பகுதி, வயிறு, இது ரெண்டும் கால்கள். இங்கே இருக்கிற கால்கள். இது ஒரு மனிதன் நிற்கும் நிலை. இந்த பக்கம் மீன், குத்துவாளி, ஈட்டி, அங்குசம் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். 100க்கு 200% ஒரிஜினல் நாணயம். போலி நாணயங்களை வாங்குவதும் பிடிக்காது, விற்பதும் பிடிக்காது. காசு கொடுத்து வாங்கி இது மாதிரி நாணயங்கள் வெளியில் நடமாட்டத்தில் இருக்குது, நீங்கள் வாங்கிடாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். அப்படிப்பட்ட மோசடி செயலில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. இது 100% உண்மையான ஒரு நாணயம். இது மாதிரி ஒரு சார்ட் உருவாக்கி 26 வருஷம் ஆச்சு. இந்த சார்ட் உருவாக்கி 26 வருஷம் ஆச்சு. இப்போ இது உள்ளேருந்து இப்போ தான் எடுத்தேன் வெளியில். நிறைய கல்லூரிகளில் இது வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு ஆதாரமாக நான் வச்சுட்டேன். நிறைய ஒரு 100 கல்லூரிகள் வச்சுருக்கேன் கண்காட்சி. ஃபஸ்ட் சடையவர்ம சுந்தரபாண்டியன். இவருக்கு தான் மாரவர்ம சுந்தரபாண்டியம்னு இன்னொரு பேரும் இருக்குது. வருஷம் 1251 to 1268. இந்த காலகட்டங்களில் தமிழக வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. MA 2ஆம் ஆண்டு புத்தகத்தை வாங்கி நான் படிக்கும் பொழுது அதில் பொன்வேய்ந்த பெருமாள் என்ற நாணயத்தை இவர் வெளியிட்டார் அப்படின்னு போட்டு அதில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு போட்டிருக்குது. இது 1251 to 1262ஆம் ஆண்டுகளில் 2ஆம் பாண்டிய பேரரசின் பேரரசனாக ஆட்சி செய்தவன் 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவன் சேர, சோழ, தொண்டை, கொங்கு, சிங்களம் ஆகிய நாடுகளை வெற்றி கொண்டு தன்வசம் வைத்திருந்தான். இவனால் வெளியிட்ட இந்த நாணயத்தின் ஒரு பக்கம் சோழ நாட்டின் நாணயத்தில் காணப்படுவது போல் மனிதன் நின்ற நிலையில் உருவம் பொறிக்கப்பட்டு உள்ளது. மறுபக்கம் மன்னனின் விருது பெயரான கோவில் பொன்வேய்ந்த பெருமாள் என்று தமிழில் எழுதப்பட்டு பாதி எழுத்துக்கள் தேய்ந்தும் மறைந்தும் காணப்படுகின்றன. பாண்டிய மன்னர்
மன்னர்களின் அரச முத்திரையான மீனும் அங்குசமும் குத்து வாளும் பொறிக்கப்பட்டு உள்ளது. ராமேஸ்வரத்தின் தெற்கு கோபுர அஸ்திவாரத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இந்த நாணயம் ஒரு அபூர்வமான காசு ஆகும். பல நாணய ஆராய்ச்சியாளர்களின் புத்தகங்கள் என்னிடம் உள்ளன. ஆனால் எதிலும் தமிழ் மன்னனாகிய பாண்டிய மன்னனின் தமிழ்மொழி பொறித்து வெளியிடப்பட்ட நாணயங்கள் கிடைத்ததாகவோ, அவ்வாறு கிடைத்தும் அது யாருடைய நாணயம் என்று யூகிக்க முடியவில்லை என்றோ இதுவரை யாரும் கூறவில்லை. அதாவது வெளியிடப்பட்டதாகவோ அல்லது வெளியிடப்பட்ட நாணயம் யாருடைய நாணயம் என்றோ தெரியலைன்னு சொல்லுதாங்க. அப்படின்னு நான் அறிகிறேன். இது அதிசயமான நாணயம்தான், அபூர்வமான நாணயம்தான். கண்டுபிடித்து என்ன பிரயோசனம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன். காசின் முன்புறம் காசின் பின்புறம் ஆறுமுகசாமி ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் வடக்கு தெற்கு கோபுரங்களை புதுசாக கட்டினாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வடக்கு தெற்கு கோபுரங்கள் கட்டப்படாமல் இருந்தது. அதாவது இப்போ தென்காசி கோபுரம்னா கட்டி முடித்து நின்று இடிந்து விழுந்து அதுக்கப்புறம் கட்டினாங்க மறுபடி. ராமேஸ்வரத்தில் அப்படி இல்லை. வடக்கு தெற்கு கோபுரங்களை கட்டவே இல்லை. கட்டுவதற்கு ஆரம்பித்தால் அதில் ஏதேனும் இடையூறுகள் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருந்தன. ஆகையால் அதை முன்னெடுத்து செய்ய நினைத்தவர்கள் அனைவருமே பாதியிலே நிறுத்திவிட்டார்கள். ஏதோ ஒரு ஐதீகத்தில் வடக்கு தெற்கு கோபுரம் கட்டப்பட்டால் இலங்கைக்கு அழிவு ஏற்படும் என்று ஒரு கருத்து நிலவியது வாய்மொழி பேச்சாக. ஆனால் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள், மரியாதைக்குரியவர்கள், இந்த காரியத்தை எடுத்து செய்வதற்கு முன் வந்தார்கள். பல இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்தார்கள். அந்த மடாதிபதிகளுக்கே நடக்கக்கூடாத விஷயங்களெல்லாம் அவருடைய காலத்தில் நடந்தேறின. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல இடையூறுகளையும் இன்னல்களையும் அவர் சந்தித்தார். வடக்கு தெற்கு கோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் வடக்கு தெற்கு கோபுரங்கள் இன்னும் 1000 ஆண்டுகள் இருக்கும் வரையும் காஞ்சி சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பெயர் அங்கு நிலைத்து நிற்கும். நான் அப்போ அங்கு உடன் இருந்தேன். கோபுரம் கட்ட ஆரம்பத்திலிருந்து முடிக்கும் தருவாய் வரைக்கும் உடன் இருந்தேன். இன்னொன்று, அந்த கோவிலுக்கு ஒரு தங்க தேர் செய்ய வேண்டும் என்று முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அது அவரால் இயலவில்லை. யாருமே அந்த செய்து முடிக்கவில்லை. அதையும் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் செய்து முடித்தார்கள். ராமேஸ்வரத்தில் 3ஆம் பிரகாரத்தில் தற்பொழுது தங்கத்தேர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த காலகட்டங்கள் அங்கு இருந்து அதை முதலாக அது 3ஆம் பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய காட்சிகளை காணக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு பேர் பெற்றேன். 3வது அந்த ராமநாதபுரம் சேதுபதி முத்துராமலிங்க சேதுபதி அவருடைய ஆசை, 3வது ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு கோபுரம் கட்டணும், 2வது தங்கத்தேர் செய்யணும், 3வது பிரிட்டிஷ் ராணியோட ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் அவரிடம் இருந்ததாக அவர் வெளிப்படுத்தி உள்ளார். வரலாறு உள்ளது. அதுவும் நிறைவேறவில்லை. அந்த 3 ஆசைகளில் இந்த 2 ஆசைகள் நிறைவேறிவிட்டன. 3வது ஆசை நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று, அந்த கோவிலுக்கு உள்ள கருவறைக்குள்ள ஒரு சிறியதாக ஒரு சிவலிங்கம். மூர்த்தி சிறியது, ஆனால் கீர்த்தி பெரியது. உலகம் முழுவதும் நீங்கள் போய் எங்கெங்கு என்னென்ன தவறுகள் நீங்கள் இழைத்தாலும் அதை தீர்ப்பதற்கு ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு புனித ஸ்தலம், தீர்த்த ஸ்தலம் உள்ளது. ஆனால் ராமேஸ்வரத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதை தீர்ப்பதற்கு உலகில் வேறு எங்குமே ஸ்தலங்கள் கிடையாது, இடங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு ராமேஸ்வரம் கோயிலில் அந்த கருவறைக்கு உள்ளே சென்று சிவலிங்கத்தை ஆலிங்கன தரிசனம் செய்து தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகத்திலேயே ஒரு 3 பேருக்கு தான் அது உண்டு. 4வது ஒரு நபருக்கும் உண்டு. நமக்கும் அல்லது எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்ததை வாழ்வில் பெரும் பேராக கருதுகிறேன். அப்பொழுது
கும்பாபிஷேக காலங்கள். யாகசாலையிலிருந்து ஒரு கம்பி நேர இழுத்து அந்த சிவலிங்கத்தின் அடியில் பொருத்தினார்கள். சிவலிங்கத்தை அந்த கருவறையை உள்ளே சுத்தம் செய்யக்கூடிய பணி நடந்து கொண்டிருந்தது. இந்தியாவிலே ஒரு பெண்மணி மத்திய அமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் ராமேஸ்வர கோவிலுக்கு வருகை தந்தார்கள். அவர்கள் சன்னியாசி, திருமணமாகாதவர். அவரை அந்த கருவறைக்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நானும் அழைத்து சென்று அவர்கள் வணங்கியதைப் போலவே நானும் அந்த சிவனை, ராமேஸ்வரம் ராமரால் செய்யப்பட்ட அந்த சிவனை தொட்டு வணங்கி உள்ளேயே 3 சுற்று சுற்றி மனப்பூர்வமாக உள்ளம் உருகி, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இறைவன் உன் அருளால் எனக்கு கிடைத்தது, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் மனசு வைக்காமல் அந்த பூமிக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு சில மனிதர்களில் இந்த உலகத்தில் நானும் ஒருவன். அந்த மகிழ்ச்சியோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு சம்பவ நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அதற்கு காரணம் இந்த நாணயம்தான். ஒன்று, நேபாள் நாட்டு மன்னர் குடும்பம் அந்த கருவறைக்கு உள்ளே போய் சிவனை ஆலிங்கன தரிசனம் செய்து வணங்கலாம். 2வதாக, சிருங்கேரி பீடாதிபதி பாரத தீர்த்த சுவாமிகள், அவங்களுடைய அந்த சுவாமியினுடைய வாரிசுதார்கள் யார் வந்தாலும் அந்த கோயிலுக்கு உள்ளே போய் இதை மாதிரி தரிசனம் பண்ணலாம், வணங்கலாம். 3வதாக, காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த வம்சாவளிகள். தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட மடாதிபதிகள் இருந்தாலும் அந்த கருவறைக்குள் சென்று வணங்கக்கூடிய ஒரே தகுதி காஞ்சி சங்கர மடத்திற்கு மட்டுமே உண்டு. 3 முடிச்சிட்டோன்னா, 4வது, ராமநாதபுர சேதுபதி மன்னர்களின் வம்சாவளிகள் யார் வந்தாலும் கருவறைக்குள் சென்று இறைவனை வழிபடலாம், வணங்கலாம். 4வதா. 5வது ஒன்று, அதாவது பஞ்ச தேசத்து பிராமணர்கள், தீட்சை பெற்றவர்கள், அந்த சிவனுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் உள்ளே போகலாம். மொத்தம் இந்த 5 பேர் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். இது ஒரு தாமரை பட்டயத்தில், செப்பு பட்டயத்தில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று சான்று. வேறு யாரும் உள்ளே போக முடியாது. நான் உள்ளவே தொட்டு கும்பிட்டு வந்துட்டேன். இறைவன் பாக்கியம். இந்த நாணயத்தை நான் அந்தளவுக்கு ஒரு பொக்கிஷமாக சேகரிச்சுட்டு வந்துக்கிட்டுருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இதை நான் மேக்ஸிமம் இப்போ சொல்லப்போனால் நாட் ஃபார் சேல், இதை விற்பதற்கு மனம் கிடையாது. இதை விற்றாலும் இது மாதிரி இன்னொரு நாணயம் வாங்க முடியுமா என்பதும் எனக்கு தெரியாது. நிறைய போலி நாணயங்கள் நடமாடி விட்டன. இது 100க்கு 200% ஒரிஜினலாக பாண்டியன் நாணயம். இதுதான் பாண்டியர் காசு, பாண்டியா. இது இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன்கிறது ஒரு ஆதாரத்தில் நான் எழுதியிருக்கேன். ஆனால் இதே மாதிரி ஒரு நாணயம் பொன்வேந்த பெருமாள்ங்கிற மாதிரி, கோவில் பொன்வேந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு நாணயத்துக்கு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நாணயம் என்றும் இன்னொரு பெயர் உண்டு. ஆகையால் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். 2 மன்னர்களுமே இந்த மாதிரியான ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது அப்பாவும் மகனும் தான், வேறு யாரும் கிடையாது. ஒரே காலகட்டங்களில் இது மாதிரி நாணயங்கள் வெளிவந்தன. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நாணயத்தோடு உங்களிடம் எனது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு அந்த இறைவனுக்கு நன்றி.